இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்ஜீப்ரால இருக்க பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு வேரியபிள் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம், எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம், அதெல்லாம் தான் நான் இங்க பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ற டேர்ம்ஸ்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்னா டே 14ல ரூல் ஆஃப் டிரான்ஸ்போஷன் ஈக்குவாலிட்டி வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றாங்க ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் டேர்ம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா பிக்சட், அது மாறாது. கான்ஸ்டன்ட்னா மாறாது. மாறாதது எது அப்படின்னா நம்பர்ஸ் தான். 4, 2, 1/2, -6 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆல் த ரியல் நம்பர்ஸ் ஆர் கால்டு கான்ஸ்டன்ட். கிளியரா? ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட்னா மாறாத நம்பர்ஸ், பிக்சட் நம்பர்ஸ். அது கூட வந்து வேரியபிள் வராது. வேரியபிள்னா ஏபிசிடி எக்ஸ் ஒய் இசட்னு எதுவுமே இல்லாம வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட். ரெண்டாவது வேரியபிள். வேரியபிள்னா சேஞ்சபிள், அதாவது மாறிட்டே இருக்கும். அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ், ஒய், இசட், ஏ, பிசின்னு ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதோட வேல்யூ நமக்கு தெரியாம இருக்கும். அந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு தெரியாத இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு சும்மா அஷ்யூம் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் ஒய் இசட்ங்கிற லெட்டர்ஸ் தான் வேரியபிள்னு நம்ம சொல்லுவோம். அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, என்னவா வேணா இருக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு தான் வேரியபிள். மூணாவது கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா நம்பர் அட்டாச்டு டு வேரியபிள், அதாவது வேரியபிள் கூட இருக்க நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6x, 7y, 2m, 3a இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருது இல்லையா, இதுக்கு பேரு தான் கோஎஃபிஷியன்ட். கூட இருக்கிறவங்களுக்கு பேரு தான் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ 6xங்கிறது ஒரு டேர்ம் கிடையாது. 6 into xங்கிறதா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நடுவில் எதுவுமே இல்லைனாலும் டாட் இருந்தாலோ மல்டிபிளிகேஷன் இருந்தாலோ பிராக்கெட் இருந்தாலோ எது இருந்தாலும் மல்டிபிளிகேஷன் தான். இது எனக்கு பேர் என்ன? 7 into y, இது 3 into a, 2 into m. அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இந்த இடத்துல அடிஷன் சப்ட்ராக்ஷன் இல்லாம மல்டிபிளிகேஷன்ல இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்க நம்பருக்கு பேரு தான் கோஎஃபிஷியன்ட். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன். ஸோ இவங்கெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டேர்ம்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட்டோட இருக்க வேரியபிள்ஸ் தான் நம்ம டேர்ம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் இருக்கிறதும் டேர்ம் தான். 3x அப்படின்னு கோஎஃபிஷியன்ட் அண்ட் வேரியபிள் சேர்ந்து வரதும் டேர்ம்ஸ் தான். 4k, 2y, 6 இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டும் மல்டிபிளிகேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வர வேரியபிள்ஸையும் நம்ம டேர்ம்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்பிரஷன்னா என்னன்னா ரெண்டு டேர்ம்ஸ் வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் மூலியமா கனெக்ட் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 4 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, அடிஷனுங்கிற ஆப்ரேட்டர் மூலியமா ஜாயின் பண்ணிருக்காங்க. 2y - 6ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, அது சப்ட்ராக்ஷன் மூலமா ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா. ஈக்குவேஷன்னா என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல ஈக்குவல் சைன் வந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 4 = 0, 2y - 6 = 7. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கூட ஈக்குவல் சைன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா இந்த பேட்டர்னை தான் நம்ம ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஈக்குவேஷன்ல நிறைய டைப் இருக்கு, பட் பேசிக் ஈக்குவேஷன்னா இதுதான். ஈக்குவேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்தலாம். ஆடிங் வேரியபிள்ஸ். அப்போ ரெண்டு வேரியபிள எப்படி ஆட் பண்ணலாம், எதையும் ஆட் பண்ணணும், எதையும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 6x + 2ன்னு இருக்கு. இதை வந்து நான் 8xன்னு எழுத கூடாது. ஓகேவா? ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு வேரியபிள், இது சிங்கிள் கான்ஸ்டன்டா இருக்குது. ஒரு வேரியபிள் இருக்கிற டேர்மையும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மையும் நான் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி 6x + 2x அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி 8xன்னு நான் போடலாம். இதே வந்து 6x + 2y அப்படின்னு இருக்குன்னா இதை நான் 8xyன்னு எழுத கூடாது. ஏன்னா இது வேரியபிள், இது வேற வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிறது ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கோங்க, ஒய்ங்கிறது ஒரு ஆரஞ்சுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 4 ஆப்பிள் இருக்கு, என்கிட்ட ஒரு 2 ஆப்பிள் இருக்குன்னா ரெண்டையும் சேர்த்து 6 ஆப்பிள் நம்ம சொல்லலாம். இதே உங்ககிட்ட ஒரு 4 ஆப்பிள் இருக்கு, என்கிட்ட 2 ஆரஞ்சு இருக்குன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி 6 ஆப்பிள்னு சொல்ல முடியாது, 6 ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல 4 ஆப்பிள் தான் இருக்கு, 2 ஆரஞ்சு தான் இருக்கு. ஸோ வேற வேரியபிளை நம்ம ஆட் பண்ண முடியாது. ஒரு சேம் வேரியபிள்னா ஆட் பண்ணிக்கலாம், வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷனுக்கும். ஸோ 6x - 2ன்னு இருந்துச்சுன்னா இதையும் நான் 4xன்னு எழுதக்கூடாது,
6x minus 2x ன்னா இதை நான் 4x ன்னு எழுதலாம். 6x minus 2y அப்படின்னா இதை 4xy நோ இல்ல 4x நோ இல்ல 4y நோ எழுத கூடாது. ஸோ வேரியபிள் தான் ஆட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் தான். இப்போ 4 plus 6 அப்படின்னா ஆட் பண்றோம்ல, கான்ஸ்டன்ட் 10 போடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணலாம், வேரியபிள் ஆட் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டன்ட்டையும் இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண முடியாது, ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் ஆட் பண்ண முடியாது. பட் இது வந்து மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் கிடையாது. இப்போ பார்க்கலாம். மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6x இருக்கு, இன்டூ நான் 2 போடுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 6 ஆப்பிள்ஸ் இருக்கு, நான் அதை வந்து டபுள் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது 12 ஆப்பிள்ஸா மாத்திரலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஒரு வேரியபிளையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணா 12x வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6x இன்டூ 2x அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் இங்கேயும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 into 6 12. இங்க வேரியபிளே கிடையாது, இந்த எக்ஸை நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணா 2 into 6 12. எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம எக்ஸ்போனன்ஸ் பார்த்துருக்கோம். 2 மல்டிப்ளை பண்ணா 2 ஸ்கொயர், 3 மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா அது எக்ஸ் ஸ்கொயர் பவர் 2. இப்போ இதே மாதிரி 6x into 2y இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா வேற வேரியபிள் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா 12. இப்போ இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப x into 1 எக்ஸ். இந்த இடத்துல y இருக்கு, இங்க y இருக்கா? இல்ல. 1 into y y. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 12xy அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல என்ன, ஒரு வேரியபிளையும் ஒரு கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது சேம் மெத்தட் தான். இப்போ 6x divided by 2 இருக்குன்னா இந்த இடத்துல இது டிவிஷனா, இந்த கான்ஸ்டன்ட் நான் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணனா 3. இந்த இடத்துல எக்ஸுக்கு எதுவுமே இல்லை, 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் பை 1 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ 6 ஆப்பிள நான் 2 பிரிச்சுன்னா 3 ஆப்பிள் அப்படி டைரக்டா டிவைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 6x divided by 2xன்னு இருக்கு அப்படின்னா இந்த 6ஐயும் 2ஐயும் நான் டிவைட் பண்ணணும், xஐயும் நான் டிவைட் பண்ணணும். ஸோ 6ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணனா 1 3 times 3ன்னு வந்துடும். இந்த xஐயும் டிவைட் பண்ணனா கேன்சல் பண்ணிக்கலாம், 1 தான், which is 3. அப்போ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 2 வேரியபிள் இருக்கு, 6x divided by 2y அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல 6ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணி மேல 3 போட்டுக்கலாம். இங்க x இருக்கு, இங்க x இல்ல, கேன்சல் பண்ண முடியாது, x அப்படியே தான் வரும். இங்க y இருக்கு, மேல y இல்ல, கேன்சல் பண்ண முடியாது, இந்த பாட்டம்ல இருக்க y அப்படியே தான் வரும். ஸோ இந்த இடத்துல 6x divided by 2y-யும் 3x divided by y-யும் சேம் தான். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டை மட்டும் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், வேரியபிள்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள் மேல கொண்டு போறதுனா கூட நம்ம கொண்டு போகலாம். 3x y power minus 1 நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். மல்டிப்ளிகேஷன்ல சரி, ரெண்டு இது எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவிஷன்லயும் இதே மாதிரி தான். இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு போலாம். ஈக்குவேஷன்ஸ்ல சிங்கிள் வேரியபிள் வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் வேரியபிள்னு பார்த்திருக்கோம் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ல ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த சிங்கிள் வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலே போதும். ஸோ ஒரு வேரியபிள் இருந்தா ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலே சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இப்போ x plus 7 = 13 இருக்கு. ஈக்குவாலிட்டி படி என்ன அர்த்தம், இந்த எக்ஸையும் 7ஐயும் ஆட் பண்ணா அது 13க்கு ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம் இல்லையா? நம்ம தராசை வச்சு பார்த்தோம். ஸோ அப்போ எக்ஸையும் 7ஐயும் ஆட் பண்ணா எனக்கு 13 வரணும். அப்போ இந்த எக்ஸ்ல என்ன வரலாம், 1 போட்டா 1 plus 7 8, 2 போட்டா 2 plus 7 9, 3 போட்டா ஒரு ஆன்சர், 4 போட்டா, அப்போ 6 போட்டா தான் 6 plus 7 13 வருது. அப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரும் அப்படி போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு வைக்கணும், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வைக்கணும். இந்த இடத்துல வேரியபிள்ங்கிறது எக்ஸ் மட்டும், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ரெண்டும் ஒரு சைடு, வேரியபிள் ஒரு சைடு. இப்போ வேரியபிள் மட்டும் இந்த சைடு வச்சேன்னா கான்ஸ்டன்ட் 13 அப்படியே இருக்கு, 7 ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும், +7 -7 ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 13 - 7 which is 6ன்னு வரும். ஸோ சிங்கிள் ஈக்குவேஷன் சிங்கிள் வேரியபிளை ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். இதை கரெக்டாக செக் பண்றதுக்கு இந்த 6ஐ கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 6 + 7 13 கரெக்ட். கிளியரா? இப்போ இப்படி இருக்கு, 3x + 7 = 28. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது ஒரே ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுக்கு 2 ஸ்டெப் ஆகும், என்னன்னு பார்க்கலாம். 3x நான் ஒரு சைடு வச்சுட்டேன், 28 ஆன்சர் இருக்கு, 7 ஆன்சர் கொண்டு போனோம்னா -7, 3x = 21. இதுல இந்த 2 ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிருச்சு. பட் இங்க கிடைக்கல, ஏன்? 3 times x தான் 21, x மட்டும் என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணும், இங்க 3ன்னு இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன். ஸோ 21/3. ஸோ x = 7.
இப்போதான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ 2 ஸ்டெப் ஆயிருக்கு. ஒன்னு சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன், ஒன்னு டிவிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல டிவிஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். இது இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன்னா அடிஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஸ்டெப்ஸ் வேணா ஒரு சம்மை சால்வ் பண்றதுக்கு கிடைக்கலாம். இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல 6y plus 5 இருக்கு, 2y minus 3 இருக்கு. ரெண்டு பக்கமும் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கு. அப்ப இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதுலயும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு வேரியபிள் ஒரு சைடு கொண்டு வரணும். இப்ப 6y வேரியபிள் இங்க இருக்கு. இந்த இடத்துல 2y இந்த சைடு கொண்டு வரணும். பிளஸ் 2y இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2y. இந்த இடத்துல மைனஸ் 3 இருக்கு. இந்த பிளஸ் 5 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 5. இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, வேரியபிள்ல ஒரு பக்கம் இருக்கு. சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். 6y minus 2y என்னது 4y equal to minus 3 minus 5 என்ன ஆகும் minus 8. இப்போ இந்த இடத்துல இந்த அளவு கொண்டு வந்தாச்சு. அப்ப நமக்கு என்ன y மட்டும் தானே வேணும். இப்போ y இந்த சைடு வச்சுட்டு 4 அந்த சைடு கொண்டு போனோம்னா 8/4 ன்னு வரும். y equal to minus 2 ன்னு வரும் இல்லையா? இந்த இடத்துல வேரியபிள்லாம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சு சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சப்ட்ராக்ஷன் ஒன்று வருது, ஒரு டிவிஷன் வருது. இங்க சிம்பிளா முடிஞ்சு. ஸோ சிங்கிள் வேரியபிள் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஈக்குவேஷன் வச்சு நம்ம இப்படி சால்வ் பண்ணிடலாம். இதே ரெண்டு வேரியபிள் வந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ்ல ரெண்டு வேரியபிள் இருக்கு, எக்ஸ் ஒன்னு இருக்கு, ஒய் ஒன்னு இருக்கு. இப்போ ரெண்டு வேரியபிள் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை மட்டும் இது இல்லாம இந்த ஈக்குவேஷனை மட்டும் வச்சு நான் சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா சால்வ் பண்ண முடியும். சார் ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலும் எல்லாம் சால்வ் பண்ண முடியும் சார். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் 20யா, அப்ப ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 20 வரணும். நம்ம போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். அப்ப அங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்? 1 + 19 வரும், 2 + 18 வரும், 3 + 17 வரும். இந்த மாதிரி 20 ஆப்ஷன்ஸ் வரும். அதுல எது கட்டணும்னா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தாதான் எக்ஸாக்டான வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இது ரெண்டு மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லலாம், இன்னொன்னு அரித்மெட்டிக் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன அர்த்தம்? எக்ஸ்ல இருந்து ஒய் மைனஸ் பண்ணனா எனக்கு 12 வரணும். இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12ன்னு இருக்கு. இதுல எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஒய் ஆன்சர் கொண்டு போனோம்னா பிளஸ் ஒய்ன்னு சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல எக்ஸுங்கிறதும் 12 பிளஸ் ஒய்ங்கிறதும் ஈக்குவல் அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஈக்குவாலிட்டி. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 பிளஸ் ஒய் நமக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஒய் என்னன்னு தெரியாது. இது என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் ஒய்ன்னு நம்ம கண்டுபிடிச்சதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் பண்றோம்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு மாத்திட்டோம். அப்ப இதை கொண்டாந்து நாங்க வச்சேன் அப்படின்னா வெறும் ஒய் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒய் மட்டும்னா ஒரு வேரியபிள் இருந்தா ஒரு ஈக்குவேஷன்லயே கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? அப்ப இதை கொண்டு நாங்க போட்டா என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலா 12 பிளஸ் ஒய்ன்னு போடலாம். அப்புறம் பிளஸ் இன்னொரு ஒய் இருக்கு, ஈக்குவல் டு 20ன்னு இருக்கு. இதை ஆட் பண்ணுங்க. 12 பிளஸ் 2y ஈக்குவல் டு 20யா? அப்ப வேரியபிள் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஆன்சர் கொண்டு போலாமா? 2y ஈக்குவல் டு 20 மைனஸ் 12. இப்போ 2y ஈக்குவல் டு 8, y ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 2 விச் இஸ் 4. ஒயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸோட இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு மாத்தி அது இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். பண்ணி ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ஒய் ஈக்குவல் டு 4ங்கிறது கூட இதுல போடலாமா? போட்டோம்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் ஒய்க்கு பதிலாக நான் 4ன்னு போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சாரி எக்ஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் 4 16 ஆயிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிட்டேன். அது கரெக்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 16 பிளஸ் ஒய்யோட வேல்யூ 4 20 equal to 20. RHS equal to LHS. சேம் அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 16 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 4 equal to 12. 16 minus 4 12 equal to 12. LHS equal to RHS. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு டேர்ம் எடுத்து அது இன்னொரு டேர்மை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேரு சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ இதுவே வந்து அரித்மெட்டிக் மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் மெத்தட்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணாம சால்வ் பண்றது. அரித்மெட்டிக்னா என்ன? அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒன்னு ஆட் பண்ணலாம் இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன் பண்றோம்னா ஆட் பண்ணும்போதோ சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ இந்த ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா வர ஈக்குவேஷன் சிங்கிள் வேரியபிள் வச்சு வரும். அப்படி சிங்கிள் வேரியபிள் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதான் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம்.
எப்பவுமே இந்த மாதிரி எழுதிக்கணும். ஒரு லைன் போட்டுட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாமா, சப்ட்ராக்ட் பண்ணலாமான்னு எப்படி செக் பண்றதுன்னா, இப்போ நான் இதை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2xன்னு வரும். ஒய் மைனஸ் ஒய் 0ன்னு வந்துடும். அப்போ எனக்கு ஒரு இது கேன்சல் ஆகுது. அப்போ அடிஷனே பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகலைன்னா அப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அது அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2x வரும். ஒய் பிளஸ் ஒய் 0 ஆயிடும். ஈக்குவல் டு 20 பிளஸ் 12 32ன்னு ஆயிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 32. இப்போ x ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. x ஈக்குவல் டு 16. எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோமா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் 16 பிளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியாது ஈக்குவல் டு 20. இப்போ ஒய் வேரியபிள் ஒரு சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஆன்சர் கொண்டு போனோம்னா minus 16. y equal to 4. y ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த y யும் x ம் கால்குலேட் பண்ணது கரெக்டானு பார்க்கிறதுக்கு மறுபடியும் கொண்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னாலே முடிஞ்சதுதான். ஸோ போனதுலேயே x 16 y 4 தான் வந்துச்சு. சப்ஸ்டிட் பண்ணோம்னா 16 plus 4 20, 16 minus 4 12. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் மெத்தட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஆட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல x plus y equal to 20, x plus 2y equal to 24 ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. x plus x 2xன்னு வந்துடும். y plus 2y 3yன்னு வந்துடும். இந்த இடத்துல ஒரு வேறு கான்ஸ்டன்ட் வந்துடும். இப்போ இங்க xும் இருக்கு yயும் இருக்குன்னா அப்ப என்னால சால்வ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகும்னா ஆட் பண்ணா கேன்சல் ஆகலைன்னா சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். x minus x 0 ஆகும். கேன்சல் ஆகுமா? அப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்றவங்க போது இந்த ஈக்குவேஷனை நான் வந்து மைனஸ்னு வருமா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 20 மைனஸ் இந்த ஈக்குவேஷன் வரும். இங்க வெளியே காமனா இருக்க மைனஸ் உள்ள போகும்போது ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஒவ்வொரு டேர்முக்கும் சப்ஸ்டியூட் ஆகும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இந்த பிளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸா மாறும். இந்த இங்க எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸா மாறும். இந்த பிளஸ் 2yங்கிறது மைனஸ் 2yயா மாறும். இங்க 24 பிளஸ்ல இருக்கிறது மைனஸா மாறும். இந்த இடத்துல மைனஸ் 2yன்னு இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் நம்ம எழுதிக்கணும். இந்த இடத்துல பிளஸ்ங்கிறனால மைனஸ், பிளஸ்ங்கிறனால மைனஸ், பிளஸ்ங்கிறனால மைனஸ் எழுதியிருக்கேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்றதுக்கு மறக்க கூடாது. ரெண்டாவது சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸையும் இந்த சைனை எடுக்கக்கூடாது, பிளஸையும் பிளஸையும் எடுக்கக்கூடாது. புதுசா சேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த சைன்ஸ் தான் எடுக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும் 0. அடுத்து y minus 2y. So y minus 2y will become minus y. 20 minus 24 will become minus 4. So minus y equal to minus 4, y equal to 4. Minus minus cancel பண்ணோம்னா y equal to 4. இந்த y கொண்டு வந்து first equation substitute பண்ணோம்னா x plus 4 equal to 20. So x equal to 20 minus 4, x equal to 16. So first இதுல நம்ம ஆட் பண்ணி கேன்சல் பண்ணோம். இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணி கேன்சல் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் கேன்சல் ஆகாத ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு, நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. x plus 2x 3xன்னு வரும். 2y minus 3y minus yன்னு வரும். அப்பவும் கேன்சல் ஆகும். சரி, நான் சப்ட்ராக்ட் பண்றேன். x minus 2x minus xன்னு வரும். 2y minus of minus 3y போட்டா plus 5y வந்துடும். அப்ப ஆட் பண்ணாலும் கேன்சல் ஆகல, சப்ட்ராக்ட் பண்ணாலும் கேன்சல் ஆகல. அப்ப இந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிராக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸை ஈக்குவலன்ட் டெசிமலா ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றணும். இப்போ இந்த 2x minus 3y 20ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல xங்கிறத 2xன்னு மாத்தினா என்னால் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்ப இது 2x மாத்திரக்கு என்ன பண்ணலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இந்த ஒரு டேர்ம் மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அது தப்பு. வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். இந்த ஹோல் ஈக்குவேஷனை 2ஆ மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த ஹோல் ஈக்குவேஷனை 2ஆ மல்டிப்ளை பண்ணாதான் இன்னொரு ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அது இதையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் சேமா தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும், 2x பிளஸ் சைன்லாம் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா பிளஸ் 2ஆல தான் மல்டிப்ளை பண்றேன். பிளஸ் 2 into x 2x, 2 into 2y which is 4y. ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும், மறந்துடாதீங்க. 48. இதை தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 2x இங்க போடுங்க, மைனஸ் 3y போடுங்க, ஈக்குவல் டு 20 போடுங்க. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் ஒரே சைனா இருக்கு. அப்போ என்னால கேன்சல் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்துக்குமே. 2x பிளஸ் இருக்கிறது மைனஸ் 2x ஆகும், மைனஸ் 3yங்கிறது பிளஸ் 3y ஆகும், பிளஸ் 20ங்கிறது மைனஸ் 20ஆ மாறும். இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணோம்னா 0. 4y பிளஸ் 3y பிளஸ் 7y ஈக்குவல் டு 48 மைனஸ் 20 28. அப்போ 7y ஈக்குவல் டு 28. அப்போ y ஈக்குவல் டு
28 divided by 7. Y equal to 4 7s are 28. இந்த 4 இந்த y equal to 4 கொண்டு வந்து first equationல போடுங்க. So x plus 2 into 4 8 equal to 24. X equal to 24 minus 8. X equal to 16. இதை கரெக்டானு பார்க்கறதுக்கு ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் தூக்கி ஏதாவது ஈக்குவேஷன்ல போட்டோம்னா ஈக்குவலா தான் வரும். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிடும், இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகலைன்னா ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலா மாத்தணும், அப்படிதான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இதை 2வால மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கேன்சல் ஆகலைங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கா, இதுக்கு வந்து எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ஒய்யை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுக்கும் எல்சிஎம், 2க்கு 3க்கு எல்சிஎம் என்ன 6. ஸோ 6 வந்து 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகுமா. அப்போ இந்த 2yையும் நான் 6yயா மாத்தணும், 3yையும் நான் 6yயா மாத்தணும். அப்போ இந்த 2y 6ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணனா எனக்கு 3y வரும், இங்க 3x வரும், இங்க 3 into 24 வரும். இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4x minus 6y இங்க 40 வரும். அப்ப இங்கே 6y இருக்கும், இங்கேயும் 6y இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணலாம், இல்ல சப்ட்ராக்ட் பண்ணி கேன்சல் பண்ணலாம், இல்ல ஒரு ஈக்குவேஷனை மட்டும் சம் கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணலாம். அப்பயும் கேன்சல் ஆகலன்னா ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் காமன், இப்போ இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைன்னா ஒய்க்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்க்கு வரதுக்கு ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஸோ ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். இப்போ 3 வேரியபிள் வந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்கலாம். 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு, 1 2 3 3 ஈக்குவேஷன் இருக்கு. 3 வேரியபிள் வந்துச்சுனாலே 3 ஈக்குவேஷன் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். 3 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 2 வேரியபிள் வந்து 3 ஈக்குவேஷன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஈக்குவேஷன், அது பிரச்சனை கிடையாது. பட் எவ்வளவு வேரியபிள் இருக்கோ அவ்வளவு ஈக்குவேஷன் மஸ்டா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 வேரியபிள் வச்ச மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அரித்மெட்டிக் மெத்தட் பார்த்தோம். இங்கேயும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னால நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய்யும் இசட்டையும் அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன், இந்த இடத்துல எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய் இசட் அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன், அது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய் இசட் அந்த சைடு கொண்டு போயிட்டு அந்த எக்ஸ் ஈக்குவேஷனை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து ஒவ்வொன்றா பண்றது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும். ஸோ 3 வேரியபிள்ஸ் 3 ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நீங்க அரித்மெட்டிக், அதாவது அடிஷனல் சப்ட்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் 2x, இங்கேயும் 2x எடுத்தா x x கேன்சல் ஆகும், y zங்கிற 2 வேரியபிள்ல வரும். இந்த இடத்துல என்னன்னா நம்ம ரெண்டு வேரியபிள் இருக்கும்போது ஒன்னு கேன்சல் பண்ணா ஒரு வேரியபிள் மட்டும் மிச்சம் இருக்கும், ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணேன்னா y zங்கிற ஒரு வேரியபிள் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். மறுபடியும் இன்னும் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி y z வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் கேன்சல் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். பேசுறதுக்கு பெருசா இருக்கும், பட் சால்வ் பண்றது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நான் 1யும் 2யும் எடுத்துக்கிறேன். ஸோ 2x plus y plus z equal to 7, 2x minus y plus 2z equal to 6. இந்த இடத்துல நான் எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம், ஒய்யும் கேன்சல் பண்ணலாம், என்னோட இஷ்டம் தான். இப்போ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணாலே ஒய் கேன்சல் ஆயிரும், இல்லை நான் சப்ட்ராக்ட் பண்ணனா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். நம்ம எது வேணா பண்ணிக்கலாம். நான் சரி ஓகே நம்ம எக்ஸையே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இது சப்ட்ராக்ட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. அப்போ இந்த இடத்துல மைனஸா மாறும், இங்க பிளஸ்ஸா மாறும், இந்த பிளஸ் மைனஸா மாறும், இங்க பிளஸ் இருக்கிறது மைனஸா மாறும். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணனா எக்ஸும் கேன்சல் ஆயிரும், 0. இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இந்த மைனஸ் ஒய் எடுக்க கூடாது, நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுதான் எடுக்கணும். பிளஸ் ஒய் வந்துச்சுன்னா பிளஸ் 2y. இந்த இடத்துல z minus 2z which is minus z. இங்க 7 minus 6 1. அப்ப இந்த இடத்துல 2y minus z equal to 1 ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க y-யும் z-ம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு y-யும் z-ம் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்போ இதுல 1ம் 2 எடுத்தோமா, இப்போ 1 2 3 எடுக்கலாம், இல்ல 1 3 எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் அகைன் நான் x தான் கேன்சல் பண்ணணும். இப்போ நான் 1யும் 3யும் எடுத்துக்கிறேன். இப்போ 1 எடுத்தேன்னா 2x plus y plus z equal to 7 இருக்கு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே போட்டேன்னா இங்க x தான் இருக்கு, இங்க 2x இருக்கு. அப்போ 2xும் xும் ஆட் பண்ணாலும் கேன்சல் ஆகாது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் கேன்சல் ஆகாது. அப்போ இதை நான் 2x-ஆ மாத்தணும். இது 2x-ஆ மாத்துறதுக்கு தேர்ட் ஈக்குவேஷனை நான் 2-ஆல மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷனை 2-ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2 into x 2x minus 2 into y minus 4y, z into 2 plus 2z equal to 0 into 0 0 தான்.
ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ்ல இருக்கு, அகெயின் சப்ட்ராக்ட் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஜீரோ தான். சைன் சேஞ்ச் பண்ணாலும் ஒன்று தான், இல்லாட்டா ஒன்று தான். ஸோ 2x கேன்சல் ஆச்சுன்னா 0, y plus 4y 5y, z minus 2z minus z equal to 7 அப்படியே வரும். அப்போ இந்த இடத்துல 5y minus z equal to 7 இருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன், இங்க ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு ஒய்யோ இல்ல இசட்டையோ கேன்சல் பண்ணோம்னா இன்னொரு வேரியபிள் கிடைச்சிடும். அந்த ஒரு வேரியபிளை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது பார்க்கலாமா? ஸோ அழிக்கிறதுக்காக தான் பாஸ் பண்ணேன். இப்போ வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சது 2y minus z equal to 1. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது 5y minus z equal to 7. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். 2y minus z equal to 1, 5y minus z equal to 7. இந்த இடத்துல yயும் yயும் ஒரே கோஎஃபிஷியன்ட்டோட இருக்கு, இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். பட் சேம் சைன் இருக்கு, அப்ப ஆட் பண்ணா minus 2z மாறிடும். சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா சைன்ல நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும், சேஞ்ச் பண்ணிட்டேன். 2y minus 5y will become minus 3y. minus z plus z will cancel 0. இந்த இடத்துல 1 minus 7 will become minus 6. So minus 3y equal to minus 6. y equal to minus 6 divided by minus 3. Minus minus cancel, 6 3 cancel பண்ணோம்னா y equal to 2 வரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நான் y கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த y வச்சு நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல நான் போடலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன்ல நான் போடுறேன். ஸோ 2 into y வேல்யூ 2 minus z equal to 1. ஃபோர்த் ஈக்குவேஷன்ல y யோட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 2 into 2 4 minus z equal to 1. அப்போ வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆன்சர் கொண்டு போகணுமா, minus z equal to 1 minus 4. minus z equal to 1 minus 4 minus 3. minus minus கேன்சல் பண்ணோம்னா z equal to 3. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, yயும் கிடைச்சிருச்சு, zம் கிடைச்சிருச்சு. இந்த y zயும் கொண்டு வந்து இந்த மூணுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y equal to 2, z equal to 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை போடலாம். 2x, x எனக்கு என்ன தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் yக்கு பதிலா 2 போடுறேன், பிளஸ் இசட்டுக்கு பதிலாக 3 போடுறேன், ஈக்குவல் டு 7. அப்போ வேரியபிள் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஆன்சர் கொண்டு போனோம்னா 2 plus 3 5, ஆன்சர் போச்சுன்னா minus 5. 2x equal to 2, x equal to 2 by 2 1. அப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஈக்குவேஷனை எடுத்து அது 2 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷனா மாத்திக்கணும். அப்புறம் இன்னும் 2 ஈக்குவேஷன் எடுத்து சேம் 2 வேரியபிள் இருக்க மாதிரி ஈக்குவேஷனா மாத்திக்கணும். அந்த 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் வச்சு கேன்சல் பண்ணோம்னா ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒன்னு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை போட்டு 3 கண்டுபிடிச்சிடலாம். இது 3 சேமான்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 2x 2 into 1 plus y 2 plus z 3 equal to 7. 2 plus 2 plus 3 equal to 7. 4 plus 3 7 equal to 7. LHS equal to RHS. நம்ம கண்டுபிடிச்ச XYZ வேல்யூ கரெக்ட். அப்போ ஸோ ஒரு வேரியபிள் வரலாம், ஒரு ஈக்குவேஷன் இருந்தா போதும். 2 வேரியபிள் வந்தா 2 ஈக்குவேஷன் இருந்தா போதும். 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன் இருந்தா போதும். ஸோ அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ்ல பேசிக்கா ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் 3 வேரியபிள் வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துருவோம். இது உங்களுக்கு நிறைய சம்ஸ் வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல, ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சும்மா அனுப்புவாங்க. ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணி ஒரு நம்பர், ஒரு வாழைப்பழம் ஒரு ஆரஞ்சு ஒரு வாட்டர்மெலன் ஆட் பண்ணி ஒரு நம்பர். ஸோ அந்த மாதிரி 3 ஃப்ரூட்ஸோ இல்லை 3 ஹீரோஸோ 3 பேட்டு 3 பால் ஏதாவது ஒரு நம்பரை வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்டோட வேல்யூ என்ன, அந்த ஆப்பிளோட வேல்யூ என்ன, ஆரஞ்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. அவங்க மேக்ஸிமம் 3 ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு பேட்டு பால் ஸ்டெம்ப் கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒரு ஆப்ஜெக்டா ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள எக்ஸ்ன்னு, ஒரு ஆரஞ்ச ஒய்ன்னு, ஒரு பனானாவை இசட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா 2 எக்ஸ், ஒரு ஆரஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஒய், 3 பனானா கொடுத்துருந்தாங்கன்னா 3z ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது. ஸோ அந்த மாதிரி 3 ஈக்குவேஷனும் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஈஸியா ஆப்பிள்னா என்ன, ஆரஞ்சுனா என்ன, பனானா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தோம் இல்லையா. நாளைக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்சுன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.